ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சம்பூர்ண சமையல். நான் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்வீட் பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது ரெகுலர் கேசரி மாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரோட ஒரு டேஞ்சி ஒரு இது கிடைக்கும். இன்றைக்கி வீடியோ பார்க்கலாமா? கேசரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அடுப்பில் கொஞ்சம் நெய் விட்டு கேஷ்யூஸை வந்து வறுத்துக்க போகிறேன். சின்னதாக ஒரு டம்ளரில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு மாற்றிக்கோங்க. கேஷ்யூ வந்து செவந்தாச்சு, நான் எடுத்து வச்சிடுறேன். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மீதி இருக்கிற நெய்யிலேயே இந்த ரவையை போட்டு வறுத்துட்டுருவோம். கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போகிறோம். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டா போகிறோம். ரொம்ப அதுக்கப்புறம் செவந்துடும் ரவை வந்து. ஒரு கப் ரவைக்கு 1.5 to 1.25 சுகர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னா அந்த பைனாப்பிள் போடுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கலாம் அதுலேயே. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 to 1.25 சுகர் வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த ரவை வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயே நான் வந்து தண்ணி விட்டுடுவேன். இந்த 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி விடுறேன். கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க தண்ணி விடும்போது, ஏன்னா டக்குன்னு வந்து கெட்டி ஆகிடும். ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக வச்சு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடுவேன். ரவை வந்து எப்போவுமே கட்டி தட்டிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நான் வந்து பைனாப்பிளை வந்து அரைச்சி போடலை, நான் பீசஸாக தான் வச்சுட்டுருக்கேன் இதில். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த அரைச்சி போடும்போது கேசரி வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடுறது. ஸோ அதனால் நான் வந்து பீசஸாக தான் போடுறேன். ஸோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வச்சுட்டுருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்குவம் வந்துட்டே இருக்குது பாருங்க, கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணும்போதும் கொஞ்சம் கட்டி தட்டிக்கும். ஸோ சின்னதாக வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகரோடு சேர்த்து போடும்போது இது இப்போ மெல்ட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கட்டி தட்டிக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த கட்டியெல்லாம் எடுத்து விட்டுருங்க. சின்ன சின்ன கட்டியாக தான் வரும். கொஞ்சம் சின்னதாக வச்சுன்னு பண்ணேன்னா ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு. நான் முதல்ல பண்ணுறேன் அப்படின்னா கேசரி எப்போவுமே கொஞ்சம் சின்ன டம்ளரில் குறைச்சி பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லாமல் இருக்கும். நிறையா பண்ணும்போது ரவை வந்து ஆல்வேஸ் கட்டி தட்டிக்கும். நான் வந்து குங்குமப்பூவும் எல்லோ ஃபுட் கலரும் கொஞ்சமாக பாலில் கலந்து வச்சுருக்கேன் இதில். ஸோ இந்த பைனாப்பிள் கேசரிங்கிறதுனால ஒரு எல்லோ ஃபுட் கலர். இப்போ ஃபுட் கலர் போடுறதுக்கு விருப்பம் இல்லாதவா தேவையில்லை, குங்குமப்பூ மட்டும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அந்த கலர் வர்றதுக்காக போடுவேன். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த கட்டியெல்லாம் தட்டி நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த ஃபுட் கலரை போடலாம். அதில் இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து 1 கப்பு ரவைக்கு நீங்கள் ப்ராபப்ளி ஒரு 1/2 கப் நெய் விடலாம். சரி, இப்போ உங்களுக்கு நெய் நிறைய வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. இல்லை நெய் எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டேன்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. ஸோ இட்ஸ் ஆல் யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சுவலி. கொஞ்சம் நெய் விட்டால், நெய்யும் சுகரும் ஜாஸ்தி இருந்தால் தான் ஸ்வீட்டுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். கெட்டியாக கெட்டியாக நெய் விட்டுக்கோங்க. நான் பொதுவாக ரொம்ப மெஷர்மெண்ட் வச்சுக்க மாட்டேன். என் குழந்தையெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரே விஷயம் அதுதான், மெஷர்மெண்ட்டோடு சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு. ஸோ எனக்கு கொஞ்சம் வராது, அது பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அப்படி கண்ணளவாக விட்டே பழக்கமாக போயிடுது. இந்த கேசரிக்கு நீங்கள் வந்து ஏலக்காய் போடக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா பைனாப்பிள் எசன்ஸ் போட்டதுனால அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகும் போதே நீங்கள் அந்த பைனாப்பிள் பீசஸும் போடலாம். அதில் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். இந்த ஃப்ளேமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப லேட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டியும் கரைஞ்சி போயிடுது. நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வருது இது. இப்போ கொஞ்சம் பைனாப்பிள் பீசஸ் போடுறேன். இது வந்து நான் இப்போ வாங்கியிருக்கிற பைனாப்பிள் கொஞ்சம் பிடிக்கிறது. ஸோ ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் சுகரை குறைச்சிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் பைனாப்பிள் பீசஸ் கூட உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நல்லா போட்டுக்கலாம் தாராளமாக. நான் இந்த ஸ்பூனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பைனாப்பிள் பீசஸ், சின்ன சின்னதாக கட் பண்ணி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு நிறையா வேணும், பைனாப்பிள் பீசஸ் ரொம்ப பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்பவும் போட்டாலும் அந்த பைனாப்பிள் ரொம்ப புளிப்பாக அது மட்டுமே ஸ்டாண்டிங் அவுட்டாக தெரியும், அதனால் வந்து ரொம்ப தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்த பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் போடுறேன். ரொம்ப விட்டுறாதீங்க. ஸோ இது போதும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி பாருங்கள், ஆயாச்சு. நல்லா பைனாப்பிளோட ஃப்ளேவர் நல்லா வாசனை வருது. இப்போ நீங்கள் இந்த கேஷ்யூஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். ரெடி. நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு நெய் வேணும், நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி என் ஆத்துக்காருக்கு வந்து கொஞ்சம் நெய்யும் சுகரும் ஜாஸ்தி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி.